தென் திருப்பேரை திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், ஒரு சமயம் வருண பகவான் தனது சொந்த இல்லத்தில் இருந்தார். ஜானவி, வாருணி போன்ற மனைவிகளுடன் மகிழ்ந்தார். அந்த நேரத்தில் தேவர்களின் ஆச்சாரியாரான பிரகஸ்பதி என்ற பிராமணர் அங்கு வந்தார். அவரை கண்டு அவரது பொழுதுகளில் சுவை அறியும் ஆர்வத்தில் அவரை அவர் வணங்கவில்லை. எனவே பிரபஞ்சத்தின் அதிபதியான வருணனை பிரகஸ்பதி உடனே கைவிட்டார். தன்னை போற்றி கொண்டு தன் இல்லத்திற்கு சென்றார். ஆன்மீக குருவை புறக்கணித்ததன் மூலம் அவர் தனது வலிமை, வல்லமை மற்றும் புகழ் ஆகியவற்றை இகழ்ந்தார். பிறகு மகிழ்ச்சியடைந்த அரக்கர்கள் போரிடத் தயாரானார்கள். வலிமை மிக்க அசுரர்கள் வருணனை போரில் தோற்கடித்தனர். அவருடைய கயிற்றையும் அவருடைய இரத்தினங்களையும் அவரது அரசையும் கைப்பற்றினார்கள். துன்பத்திலிருந்த வருணதேவர் உடனே பிராமணர்களின் கூட்டத்திற்கு சென்றார். பிறகு பிரம்மதேவரிடம் தன் துன்பத்தை, துயரத்தை ஒப்புக்கொண்டார். வருணர் கூறினார், படைப்பாளியே பிரம்மதேவரே, தாமரை மலரின் மீது அமர்ந்து தமக்கு வணக்கம் செலுத்துகிறேன். உலகங்களை பாதுகாக்கும் கடமையில் தம்மிடம் மட்டுமே நாங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளோம். இதனால் அவமானமடைந்த அவர் இல்லத்தை விட்டு வெளியேறினார். நான் தம்மிடம் மட்டுமே தஞ்சம் அடைகிறேன். இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? பிரம்மதேவர் கூறினார், மீன் சுமப்பவனே, தமது ஆன்மீக குருவை புறக்கணித்து போரில் வெற்றி பெற்றாய். ஆன்மீக குருவின் அருளால் மீண்டும் ஐஸ்வர்யம் அடைவீர்கள். ஆசிரியர் கூச்சலிட்டார், சபித்தார், புறக்கணித்தார் மற்றும் அவமானப்படுத்தினார். திடீரென்று பெருமைப்படுபவர்கள் எல்லா சிறந்தவற்றிலிருந்தும் விலகி விடுவார்கள். எனவே கீர்வாணரால் வழிபடப்படும் உங்கள் ஆன்மீக குருவை தயவு செய்து சமாதானப்படுத்துங்கள். உங்கள் ஆன்மீக குருவின் அருளால் நீங்கள் மீண்டும் செழிப்பை அடைவீர்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு உரையாற்றிய வருண மன்னன் பிரகஸ்பதியை அணுகினார். அவர் குனிந்து அவருக்கு ஆறுதல் மொழி கூறி அவருடைய குற்றத்தை மன்னித்தார். ஏழைகள் மீது பாசம் கொண்ட ஆன்மீக குரு உடனடியாக மகிழ்ச்சி அடைந்தார். தேவர்களில் முதன்மையான வருணனிடம் இனிய சொற்களை பேசினார். ஆசிரியர் கூறினார், அரசே, உமது பணிவு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆதலால் உனது கருணையால் நான் உனக்கு மங்களகரமான பாதையை கூறுகிறேன். பிராமணர்களை புறக்கணிப்பதன் மூலம் மக்கள் தங்கள் இடங்களிலிருந்து அழிக்கப்படுகிறார்கள். வேத வடிவில் உள்ள பிராமணர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைவில் வைத்திருக்கிறார்கள். தாமிரபரணி நதிக்கரையில் மேகக்காடு உள்ளது. புகழ்பெற்றவரே, ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை அங்கே ஸ்தாபித்து வணங்குவாய். அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் பகவானே, நான் தம்மிடம் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களின் பலம், அவரிடம் அடைக்கலம் புகுந்து எதிரியை கொல்வாய். ஸ்ரீ சத்குரு கூறினார். தனது ஆன்மீக குருவால் ஈர்க்கப்பட்ட வருண மன்னன் மிகுந்த பக்தியுடன் வழிபட்டான். செப்பு இலை கரைக்கு சென்று கேசவ பெருமாளை வணங்கினார். அழகான சுறா காதணிகளை அணிந்த பரமபுருஷர் அங்கு தோன்றினார். அவர் அதிர்ஷ்ட தெய்வம் மற்றும் பூமியுடன் ஒரு சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் வைத்திருப்பார். அனைத்து உலகங்களுக்கும் இறைவனான ஜனார்த்தன பகவானுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். வருண மன்னன் கண்ணீருடன் அவரை புகழ்ந்தான். வருணர் கூறினார், நீங்கள் ஒருவரே அனைத்து உலகங்களையும் உருவாக்கி காத்து அழிப்பதற்கு தீர்மானித்து கொண்டுள்ளீர்கள். உங்களுக்குள் நுழைந்ததும் தாம் பிரகாசிக்கிறீர்கள். எனவே நூற்றுக்கணக்கானவர்கள் விஷ்ணு என்றும் தங்களை கூறுகிறார்கள். தேவதைகள் மற்றும் அசுரர்களின் கட்டுப்பாட்டாளர் தாங்கள். மேலும் அனைத்து தேவர்களும் உங்களின் ஒரு பகுதி. உலகில் வியாபித்து தாம் இருக்கிறீர்கள். தங்களை வணங்குபவர்களிடம் தாங்கள் அன்பாக இருக்கிறீர்கள். தமது கருணையின் சக்தியினால் நாங்கள் சில புண்ணிய செயல்களால் எங்கள் இருப்பிடத்தை அடைந்து எங்கள் இடத்திலேயே இருந்தோம். அவர்கள் வியப்படைந்து மிகுந்த மரியாதையுடன் மதிமயங்கி மீண்டும் வருத்தப்படுகிறார்கள். அகந்தையின் அகந்தையை அழித்து அகங்காரத்தின் வாழ்வை எண்ணி காலத்தின் வடிவாய் இருக்கிறாய். தலைவரே, தாம் அவர்கள் பின்னால் பிரகாசிக்கிறீர்கள்.
இன்னும் அவர்கள் என்னுடன் போதையில் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் அறியவில்லை. தேவதைகள் மற்றும் அசுரர்களின் கட்டுப்பாட்டாளர் தாங்கள். மேலும் அனைத்து தேவர்களும் தங்களில் ஒரு பகுதி. விஸ்வரூபம் எடுத்த பகவானே, தங்களுக்கு வணக்கங்கள். பாசமுள்ளவரே, தம்மை வணங்குகிறோம். அவர்கள் அமைதியானவர்கள், சிறந்தவர்கள், சமமான எண்ணம் கொண்டவர்கள், எல்லா இடங்களிலும் தங்களை வணங்குகிறார்கள். ஆனால் பொறாமை, பயம் மற்றும் கோபம் போன்ற தீமைகள் அவர்களின் இதயங்களில் எழுவதில்லை. பரமாத்மாவே, இதை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் தமது மாயையான ஆற்றல் வெல்ல முடியாதது. எனவே நான் கொஞ்சம் கேட்கிறேன். என் ராஜ்யம் அசுரர்களால் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டது. தாமரை கண்களை கொண்ட பகவானே, நாராயணரே, தாங்கள் எல்லா உயிர்களிடத்தும் மிகவும் அன்பாக இருக்கிறீர்கள். அனைத்தும் வியாபித்தவனே, தாமே பரம்பொருள், பல்வேறு பிரபஞ்சங்களை படைத்தவர். ஸ்ரீ சத்குரு கூறினார், பறவைகளை சுமக்கும் பரமபுருஷ பகவான் ஜெகந்நாதர் இவ்வாறு போற்றப்பட்டார். அசுரர்களுடன் போரிட்டு இலகுவான விளையாட்டின் மூலம் அவர்களை வென்றார். இறைவன் அவருக்கு ஒரு கயிறு, ஒரு ராஜ்யம், ஒரு இல்லம் மற்றும் ஒரு நகையை வழங்கினார். பிரபஞ்சத்தின் அதிபதியான வாசுதேவர் அளவிட முடியாத செல்வத்தை வருணனுக்கு வழங்கினார். அதுதான் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள படர்களம். அவரை வணங்குபவர்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை. அவர் அழிந்தால் அவருடைய ராஜ்யம், செல்வம், தானியம் மற்றும் புகழை பெறுகிறான். பாதார க்ஷேத்திரவாசிகள் ஸ்ரீகிருஷ்ணரின் பார்வையில் மகிழ்ச்சியாக உள்ளனர். தென் திருப்பேரை திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.